முதே தமிழே அன்பின் மொழியே, உயிரே உணர்வே உதிரத் துளியே, என்னை அணைத்த அன்னை மடியே, உன்னை வணங்கி தொடங்குகிறேன் தமிழே. சூர்யா சாரோடது ஒரு நீண்ட நெடிய கலைப்பயணம். அதில் நான் இணைஞ்ச தருணத்துக்கும் மதுரைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. வெய்யும் சில்லி நிலத்தில் இறங்கி அணத்துறா, லந்தா பேசி இப்போ உரண்டை இழுக்கிறா அப்படின்னு நான் சூர்யா சாருக்கு முதல்ல எழுதின பாடல் மதுரை தமிழில் எழுதப்பட்டது. அதனால் இந்த மண்ணில் வந்து அவரோட சேர்ந்து உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம நினச்சது நடந்துருமா, சிங்கம் மறுபடி திரும்புதம்மா, முன்ன ஒரு கதை இருந்ததம்மா, இப்போ உரு கொண்டு இறங்குதம்மா, நட்சத்திரம் ஒன்று தெரியுதம்மா, நின்ன இடம் பத்தி எரியுதம்மா, அச்சம் கொண்ட மனம் ஒரு வரமா, அந்த ஒருவனை அடையுதம்மா. இது போன படம். நீ ஆட தீயாட்டம் அண்ட சராசரம், மாமன்ன வாழேந்த மண்டகணம் ஏறும், அடி பட தந்தது பத்தலையா, அடிச்ச ஒத்தனும் மிஞ்சலை, சேதாரப்படுத்த சிங்கத்தை இழுப்பியா, ஜெயிச்ச ஒத்தனும் இல்லை, வா சகல நீ சறுக்கு நான் உனக்கம அரக்கனா, வந்த திமிரிப்ப எங்க 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 வாடா அப்படின்றது இந்த படம். ஸோ ராத்து ராசன்ற படம். அந்த பாட்டில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த சூர்யா சார் வந்து சிரிச்சிட்டு நின்றுட்டு இருந்திருப்பாரு. அந்த ஒரு செகண்ட் டிரான்சிஷனில் இப்படி ஒருத்தன் கடந்து போகும்போது முறைச்சிட்டு அந்த லுக்கை மாற்றிருப்பாரு. ஸோ சூர்யா சார்ன்றது ஒரு பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டம் வந்து இந்த இடத்துக்குள்ளே இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே அன்றைக்கி ஒரு நண்பர்கிட்ட கூட பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஃப்ரேம் வச்சாலும், அவர் முகத்துக்கே ஃப்ரேம் வச்சாலும் அந்த ஃப்ரேமை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்குது. அந்த வரிகள் அவர் மேலே போய் உட்காரும்போது அவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரிஞ்சுது. எனக்கு நான் இன்டென்ட் பண்ணதோடய பவர்ஃபுல்லாக தெரிஞ்சுது. இந்த பாட்டும் அந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாங்காக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப அந்த பாட்டு எஸ்பெஷலி படத்தில் இன்னும் பட்டையை கலப்போன்னு சொல்லி நான் ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன். ஸோ சூர்யா சாருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்டாகவும் சரி, ஸ்டாராகவும் சரி, சேர்ந்து பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஆல்மோஸ்ட் லைக் நமக்கான ஒரு சர்வீஸ் மாதிரி சார் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு எங்களோட நன்றி சார். அண்ட் ஆர்ஜே பாலாஜி அவர்கள், நான் என்னோடய முதல் கவிதை தொகுப்பு எழுதினப்போ நான் இன்னும் படத்துக்கு அப்போ பாட்டு எழுதவே வரல. அப்போ அந்த கவிதை தொகுப்பு நல்லா இருந்தது, என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணார். அந்த டைம்லேருந்து இட்ஸ் லாங் வெயிட். அதுக்கப்புறம் இப்போ அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப ஃபென்டாஸ்டிக் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஜாலியாக போச்சு அந்த ஓவரால் சாங் ரைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆர்ஜபாஜ் பிரதர். அண்ட் ஹீரோ ஆஃப் த ஷோ சாய் அபயங்கர். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு வெளியாச்சு, பவழமல்லி அப்படின்ற பாட்டு. அது எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு தனியாக சொல்ல தேவையில்லை. அதுக்கு முன்னாடி நாங்கள் டூட் ஒர்க் பண்ணோம், அதுவும் பெரிய ஹிட்டு. சித்திரை புத்திரியும் பெரிய ஹிட். அவரோட நான் இணைஞ்சு பயணிக்கிற எல்லாமே பெரிய ஹிட்ஸாக அமைஞ்சிட்ருக்கு. அதுக்கு காரணம் அவரோட எனர்ஜி. இப்போ அகைன் அட்லி அல்லு அர்ஜுன் படத்துலையும் நம்ம 5-6 பாட்டு பண்ணிட்டோம். எல்லாமே பயங்கரமாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து ஒரு பெரிய எனர்ஜி. சாயபயங்கர் வந்து ஒரு இன்க்ரெடிபிள் பண்டில் ஆஃப் எனர்ஜி. எனக்கு ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் என்னென்னா, அந்த எல்லா எனர்ஜியும் அவர் ஒர்க்குக்குள்ளேயே போடுறது வந்து இந்த வயசில் ஒரு மிகப்பெரிய மெச்சூரிட்டி. அந்த ஒழுக்கம், அந்த டிசிப்ளினுக்கு வந்து அவருக்கு இன்னும் பெரிய பெரிய இடங்கள் காத்துட்ருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி இந்த படத்துக்கு.